ஸ்ரீ சர்வசக்தி அருள்வாக்குப்பிடம் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாது சித்தாமூர் கிராமம் காந்திக்குடி. நிறைய பேர் கால் பண்ணுறாங்க. எதுக்காக கால் பண்ணுறாங்கன்னா, அந்த மாந்திரிக சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காகவும், ரெண்டாவது இந்த மாதிரி குட்டிச்சாத்தான விஷயம் பண்ண முடியுமா, யட்சினியை வசியம் பண்ண முடியுமா, காளி மோகினி இந்த மாதிரி தேவதைகளை நீங்கள் வசியம் பண்ணி நீங்களே உபாசனம் எடுத்து கொடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறேன். நான் ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக சொல்ல கேட்குறேன். அதாவது எந்த ஒரு விஷயமும் பணம் கொடுத்து வாங்கக்கூடிய விஷயங்கள் எதுவும் கிடையாது. ஒரு குட்டியோ ஒரு எச்சினியோ நீங்கள் பணம் கொடுத்துட்டீங்க, நான் இங்கே நான் உபாசனை எடுத்து நான் சித்தி எடுத்து கொடுத்துறேன்னா அதெல்லாம் சாத்தியமே இல்லாத விஷயங்க. ஒரு விஷயங்களை நீங்கள் உபாசனை எடுக்கணும், நீங்கள் ஒரு காளியை சித்தி எடுக்கணும், ஒரு எச்சினியை சித்தி எடுக்கணும், ஒரு மோகினியை வசியம் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்களே உட்கார்ந்து அந்த இடத்துல நம்ம சொல்லக்கூடிய வகையில் பூசைகளை நம்ம செய்யக்கூடிய வகையில் மண்டல பூசை கணக்கில் நீங்கள் எடுத்து நீங்கள் உபாசனை எடுத்து மந்திரங்களை உருவேற்றினா மட்டும்தான் கண்டிப்பாக அந்த தேவதைகள் உங்களுக்கு வசியமாக சித்தாகும். அதாவது என்கிட்ட ஒரு குட்டி இருக்குது, ஒரு எச்சினி இருக்குதுன்னா இப்போ நான் கொடுக்கணும்னா யாருன்னா ஒரு நபருக்கு மட்டும்தான் நான் கொடுக்க முடியும். அது தாரவாக்கக்கூடிய வகையில், அதாவது என்கிட்ட இருக்கக்கூடிய தேவதையை அவங்களுக்கு வசியம் பண்ணி அவங்களுக்கு உடலை ஏற்றி கொடுக்குற வகையில் தான் நம்ம பண்ண முடியும். அது யாருக்குன்னா ஒருத்தருக்கு மட்டும் தான் பண்ண முடியுமே தவிர, இப்போ என்கிட்ட ஒரு 30 பேர் 40 பேர் வராங்கன்னா அந்த 30 பேருக்கு 40 பேருக்கு நான் குடிச்சாதான் எங்கே ஆடு மாடு பிடிச்சிட்டு வர மாதிரி பிடிச்சிட்டு கொடுக்க முடியாது. புரியுதுங்களா? ஒரு விஷயத்துக்கு தான் நீங்கள் தெளிவாக பிடிச்சிக்கணும். இப்போ நான் எந்த வகையில் நான் ஒரு தேவதையை நான் சித்தெடுக்கணும் அந்த வகையை தான் நம்ம இப்போ உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன், செய்முறையாகவும் செய்திருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஒரு குட்டிச்சாத்தானோ, ஒரு கருங்குட்டி சாத்தானோ, இல்லை ஒரு காளியை நீங்கள் உபாசனை எடுக்கணும், வசியம் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய செய்முறையை பிரகாரம் நீங்கள் எடுத்து பூசை பண்ணால் மட்டும்தான் அந்த தேவதைகள் உங்களுக்கு சித்தாகும், குறி சொல்லும். மாந்திரிக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வசிய வேலையிலிருந்து பிரிவினை செய்கிற வேலையிலிருந்து மாரண வேலையிலிருந்து அஷ்டகர்ம வேலைகள் எல்லா வேலைகளும் உங்களுக்கு செய்யணும்னா நீங்கள் உட்காந்து அந்த இடத்துல பூசை பண்ணணும், செய்ய முடியும். அந்த மாதிரி டேரெக்டாக இன்னொரு சிலர்லாம் என்ன கேட்குறாங்கன்னா, அவங்களுக்கு எந்த ஒரு அடிப்படை தகுதியும் கிடையாது. இந்த ஆன்மீகத்தை பற்றியோ மாந்திரிகத்தை பற்றியோ எந்த ஒரு அடிப்படை தகுதியும் கிடையாது. டேரெக்டாக நீங்கள் காளி எடுத்து சித்து கொடுத்துருவீங்களா, குட்டி சத்தனை எடுத்து குடிச்சு கொடுத்துருவீங்களா, மோகினி எடுத்து சித்து எடுத்து கொடுத்துருக்கீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பாக அதெல்லாம் வேலைக்கே ஆகாது, அது நடக்கவும் நடக்காது. நீங்கள் ஒரு படியாக தான் நீங்கள் மேலுக்கு வரணும். ஆன்மீகத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த மாந்திரிகத்தை பற்றி நீங்கள் செல்வி மூலிகைனா என்ன, இந்த விநாயகர் சித்து எடுக்க வேண்டியது, ரெண்டாவது குருதீட்சை வாங்கணும், அதெல்லாம் நீங்கள் எல்லாமே ஒன்றா ப்ராசஸ் நீங்கள் ஒன்றா வந்தால் தான் நம்ம எடுத்து எல்லாமே செய்ய முடியுமே தவிர, நீங்கள் டேரெக்டாக வரீங்க ஒரு அமௌண்ட் எடுத்து கொடுத்துறீங்கன்னு சொல்லிட்டு நான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு குட்டிச்சாதம் தூக்கி கொடுத்துறதா நடக்கவே நடக்காது. சும்மா வேணா பணத்தை வாங்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்துட்டு போகிறதா, அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கிறதும் கூட. புரியுதுங்களா? அப்படி இருக்கக்கூடிய விஷயங்களில் மாந்திரிகத்தை அனுபவ முறையில் கற்றுக்குங்க. புக்கை வச்சுக்கிட்டோ ஒரு பாடக புத்தகத்தை வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக மாந்திரிகத்தை செய்ய முடியாது, சாத்தியமும் கிடையாது. புரியுதுங்களா? நீங்கள் அனுபவ முறையில் ஒன்றா நீங்கள் ஒரு விஷயமா நீங்கள் கற்றுக்கிட்டா மட்டும்தான் கரெக்டாக இருக்குமே தவிர, இப்போ நான் ஒரு 100 பேஜோ ஒரு 50 பேஜோ நான் ஒரு புத்தகத்தை போட்டு கொடுத்துறேன்னா நீங்கள் மாந்திரிகம் செய்ய முடியாது. எப்படி செய்ய முடியும்? அது உங்களுக்கு ஒரு செயல்முறையே உங்களுக்கு ஒரு விளக்கம் கிடையாது. விநாயகர்னா யாரும் தெரியாது, காளினா யாரும் தெரியாது, யட்சினா எப்படி உருவருக்கும் தெரியாது. இப்போ நீ ஒரு உபாசனை எடுத்துற ஒரு சித்து எடுத்துறட்ட உடனே அந்த தேவதை முன்னாடி நின்றுடுதுன்னா என்ன பண்ணுவேன்? ஒன்றுமே பண்ண தெரியாது, எதுவுமே செய்யாது. ஏன்னா குருபாடம் கிடையாது. குருபாடம் இருந்தால் மட்டும்தான் அந்த விஷயங்களை நம்ம எல்லாமே எடுத்து சாத்திக்க முடியும். புரியுதுங்களா? இந்த மாதிரி தேவதைகள் கொடுக்குறாங்க, இந்த பணம் கொடுத்து வாங்கிடலாம்னு நினைக்கிறத தயவு செஞ்சு விட்டுருங்க. அப்படிலாம் ஒன்றும் நடக்கவும் நடக்காது. பணத்தை கொடுத்து வீண் விரையும் பண்ணாதீங்க. நீங்கள் வாங்க நேராக வந்தீங்கன்னா உங்களுக்கான குருபாலத்தை ஒரு விஷயமா நீங்கள் உங்களுக்கு கற்றுக்கிட்டு ஒரு விஷயமா நீங்கள் செயல்முறைப்படுத்தினா மட்டும்தான் கண்டிப்பாக சாத்தியமாகும். தயவு செய்து இந்த மாதிரி நீங்கள் வசியம் பண்ணி கொடுத்துருவீங்களா, நான் உட்காந்து பூசெல்லாம் பண்ண மாட்டேன், பணத்தை மட்டும் கொடுக்குறேன், நீங்கள் வசியம் பண்ணி கொடுத்துருவீங்களா, தயவு செஞ்சு யாரும் கால் பண்ணாதீங்க. இந்த மாதிரி சித்து எடுக்கிறதுக்கு நான் உபாசனை எடுத்து என்னால் கஷ்டப்பட்டு என்னால் பூசைகள் என்னால் பண்ண முடியும். நீங்கள் சொல்லக்கூடிய வழிமுறை பிரகாரம் என்னால் செய்ய முடியும்னா மட்டும் யாராக இருந்தாலும் எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதுக்கான விஷயங்களை கற்றுக்கிட்டு ப்ராசஸ் ஒன்று ஒன்றா கரெக்டாக எடுத்து செய்துக்குங்க. விஷயம் நன்றி.